இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான லஞ்ச் மெனுவில் இருக்கிறது அந்த தாளிச்ச தயிர் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். மோர் குழம்பு விடைக்குமே இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் இந்த மோர் குழம்பை விட இந்த தாளிச்ச மோரோட டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். நமக்குமே வேலை ரொம்ப ஈஸி. நல்லா கட்டியாக இருக்க தயிரை இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயில் வரமிளகா, மஞ்சள் தூள், காயத்தூள், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு தான் வடை சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆனதுனால இந்த பருப்பை வந்து 2 மணி நேரம் ஊற விட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா குறை நரைச்சி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் சேர்த்து வடை வந்து தட்டி போட்டாச்சு. வடையில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி குறை அரைச்சோம் அப்படின்னாலே நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். தீபாவளி டைம்லேயே ஊரில் எல்லா வீட்லேயுமே தட்டுவடை பண்ணேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போவே டெம்ட் ஆச்சு. சரி இன்னைக்கு அதையும் பண்ணிடலான்னு ரொம்ப கம்மியாக ஒரு 10 தட்டுவடைக்கு மட்டும் மாவு ரெடி பண்ணி அதையும் இதோட போட்டு எடுத்துட்டேன். இந்த காம்பினேஷனே சிம்பிளாக சூப்பராக பக்காவாக இருந்துச்சு.